வனாந்தரத்தில் இருந்த தாவீது 63ஆம் சங்கீதத்தில் அதல்லவா பாடுகிறார். 2வது வசனத்தில் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க. 1வது வசனத்தை வாசிங்கள். எப்படி? 1வது வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை. எங்க இருந்து இது பாடுறானா? யூதாவின் வனாந்தரத்திலிருந்து பாடுறார். வனாந்தரத்திலிருந்து நாம பாடினா என்ன பாடும்? இங்க சும்மா ஒரு பாட்டு பாடுங்க. வனாந்தரத்திலிருந்து என்ன பாடுவீங்க? எப்போ இந்த வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்று, இதான பாடும். வனாந்திரத்தை எப்போ ஆண்டவரை செழிப்பா மாற்றுவீங்க? இந்த வனாந்திரத்தை எப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையில செழிப்பா. இது நம்முடைய ஜெபம். ஆனா இவனுடைய ஜெபத்தை பாருங்க. வாசிகள், அதிகாலமே உம்மை தேடுகிற. எதுக்கு தேடுகிற? வறண்டது விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. ஏன்பா என் மேல இவ்வளவு தாகமா இருக்குது? ஏன் வாஞ்சிக்கிற? 2வது வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் நீர் என்ன செய்வீர் என்கிறதை பார்க்கிறதற்கல்ல, எனக்கு உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். எனக்கு உங்களை பார்க்கணும். நான் வனாந்திரத்தில் இருந்தாலும், என் வனாந்திரம் செழிப்பாய் மாறாவிட்டாலும், என் வனாந்திரத்தில் ஒரு அற்புதம் நடக்காட்டாலும், இந்த வனாந்திரத்தை கத்த என் வாழ்க்கையில நிரந்தரமாய் அனுமதித்தாலும், என்னுடைய ஏக்கம் வனாந்திரம் மாறுமா என்றல்ல, இந்த வனாந்திரத்தில் என்னால் அவரை பார்க்க முடியுமா? எனக்கு உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. இப்படி பார்க்க ஆசையாய் வந்து அவன் என்ன சொல்லுகிறான் அந்த வசனத்தில்? உமது வல்லமையையும் உமது மகிமையையும். இந்த வசனத்திலிருந்து ஒரு கேரண்டி, ஒரு வார்த்தையை சொல்ற. அவர் கையை எதிர்பார்க்காம அவர் முகத்தை பார்க்கணும்னு வாஞ்சியோடு வருகிற ஒரு உள்ளத்தையும் ஆண்டவர் திருப்பி வெறுமையை அனுப்பவே மாட்டார். அவன் வாழ்க்கையில வல்லமையும் நடக்கும், மகிமையும் வெளிப்படும். ஆமென். இது வெளிப்படும் என்கிற நம்பிக்கையில் அவர் வரவில்லை. அவரை பார்க்க வாரான். வந்தவனுக்கு இதெல்லாம் நடக்குது. ஆமென். சகையு என் வீட்டுக்கு வருவார்னு வரல. சகையு என் வீட்டில் வந்து ரட்சிப்பை தருவார்னு வரல. சகையு என் அடையாளத்தை மாற்றுவார் என்று வரவில்லை. அவரை பார்க்க வந்தான். ஆனா இதெல்லாம் நடக்குது. ஆமென். உங்க போக்கஸை மாத்தி இது நடக்குங்கிற நம்பிக்கையில வராம எனக்கு அவரை பார்க்கணுங்கிற விசுவாசத்துல வாங்க, இதெல்லாம் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போக்கஸை மாத்துங்க. சிலருக்கு புரியல, போக்கஸ் லைட்டா அப்படின்னு. உங்க பார்வை வீட்டுல இருந்து புறப்படும் போது, இன்னைக்கு போனா என்ன என்ன எனக்கு இன்னைக்கு என்ன அற்புதம் நடக்கும், இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது செய்வாரா? இப்படி அல்ல. ஆண்டவரே, நீங்க செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, எனக்கு இது நிரந்தரமாக்குனாலும் சரி, நான் வர்றதே உங்களை பார்க்கறதுக்காக. நான் வர்றதே உங்களை பார்க்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம். ஓ ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே சுனாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். ஆமென். அவனுடைய வாஞ்சையே, ஆண்டவரே உங்களை பார்க்கணும். வீட்டுல இருந்து புறப்படும் போது எதுக்குயா போற நீ? எல்லாரையும் போல அற்புதத்தை, எனக்கு அவர் முகத்தை பார்க்கணும், எனக்கு அவர் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். ஆமென். வீட்டுல இருந்து புறப்பட்டு ஆலயத்துக்குள்ள வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது இந்த ஏக்கத்தோடு வருவீர்களானால், எத்தனை கூட்டம் இருந்தாலும் அவருடைய சந்திப்பு உங்க வாழ்க்கையில அந்த ஆராதனையில் இருக்கும். அத்தனை பேர் இருக்கும்போது சகையு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. மறைந்திருக்கிறான், ஒளித்திருக்கிறான். சகையுக்கு இயேசு வர்றது தெரியும், ஆனா சகையு இருக்கிறது வேற யாருக்கும் தெரியும். ஆனா வந்து நிற்கிறாரு. அந்த மரத்தை தாண்டி அவருக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. காரணம் சகையுனுடைய வாஞ்சை அவரை பிடித்து இழுத்துருச்சு. ஆமென். நாம் அவர் மேல வைக்கிற வாஞ்சை ஒரு காந்தம் போல அவரை பிடிச்சு நிறுத்திடும். வெறுமையா இந்த இடத்துல இருந்து நம்மளை அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. இதுவரை எப்படி வந்தீர்களோ தெரியல, ஆனா இனி வரும்போது, ஆண்டவரே உங்களை பார்க்க ஆசையா வர்றேன்ப்பா, உம்மை பார்க்க ஆசையாய் வந்து. அப்படி வருகிறவன் வாழ்க்கையில வல்லமையும் வெளிப்படும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். மூன்றாவது, முதல் சொன்ன 2 காரியங்களும் அவன் வீட்டிலிருந்து புறப்படும் போது அவன் தீர்மானித்தது. மூன்றாவது ஒரு காரியம்,
அவரிடத்திலிருந்து அவன் தீர்மானிப்பது. என்ன செய்றார்? இப்ப இயேசு சந்தித்து சொல்றார். வாசிங்கள் அதனுடைய அடுத்த வசனம், 5வது வசனத்தை. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இதெல்லாம் சகேயு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படி என்ன கூப்பிடுவார், என்ன பாப்பாரு, என்ன கூப்பிடுவார், என் வீட்டுக்கு வருவார், இதெல்லாம் சகேயு எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்து வந்திருந்து பாருன்னா அவருக்கு கொடுத்திருக்க வரவேற்பு வித்தியாசமா இருந்திருக்கும் இல்ல? அப்படி வரவேற்பெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருப்பார். அப்படின்னா வீட்டுல இருந்து வரும்போது எல்லாத்தையும் எடுத்து நாளை தனியை கொடுத்துட்டு தான் வந்திருந்திருப்பாரு. இப்படி வருவார்னு தெரியாது. திடீர்னு வந்து வாண்டார். இப்ப இறங்கி வரும்போது எல்லாரும் அற்பமா பேசுவாங்க. ஒரு காரியம், ஏற்கனவே இவர் பார்த்த உடனே எல்லா கண்ணும் பொதுவாக அப்படிதான், இங்க டோர் திறந்தாலே மொத்தமா எல்லா தலையும் அடிப்போம். அதே மாதிரிதான் ஏசு நின்று இப்படி பாக்குறாரு, எல்லா தலையும் இப்படி பாக்குறாரு. இப்பவே இப்படி இருப்பாரு சகை, ஐயோ பார்த்துட்டாரே நம்மள. இப்பவே எல்லாரும் பேச தொடங்க. பாவின் பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டு உள்ள அப்படி உடஞ்சிருக்கும். சரி, இப்ப சொல்ற சீக்கிரமா கீழே வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். இந்த இடத்துல கவனிங்க, எந்த மாறு பேச்சு பேசல. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு எந்த யோசனைக்கு இடம் கொடுக்கல. பைபிள் சொல்லுது அவன் சீக்கிரமா இறங்கி இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அதை நான் இப்படி சொல்றேன், வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறோம். வீட்டுல இருந்து நீங்க வரும்போது நீங்க 2 காரியத்துல உறுதியா இருக்கும். என்ன காரியத்துலலாம்? வழியில உறுதியா இருக்கணும், வாஞ்சையா வரணும். இந்த வீட்டுல இருந்து புறப்படும் போது வார்த்தை கீழ்ப்படுகிறதுல உறுதியா இருக்கணும். ஆமென். இங்க அவர் வார்த்தை தான் பேசுவார். சீக்கிரம் வா, இன்னைக்கு தருவோம் கூட தங்கணும், இதை செய், இப்படி செய், அப்படி செய், இப்படின்னு இந்த வீட்டுல இருந்து அவர் பேசுவார். உங்க வீட்டுல இருந்து வரும்போது வழியையும் வாஞ்சையிலும் உறுதியா இருங்க. இந்த வீட்டுல இருந்து புறப்படும் போது வார்த்தையில உறுதியா இருங்க. எல்லா கண்களுக்கு முன்பாய் நீதான் மகிமையான சாட்சியாய் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். ஆமென். வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிற எந்த மாறு பேச்சு பேசல. ஆண்டவரே ஒன்னும் ரெடி பண்ணலையே, இப்படி நான் எக்ஸ்பெக்ட் எதுவுமே சொல்லல. சந்தோஷத்தோட அவர் பேசுற வார்த்தை அப்படியே அக்செப்ட் பண்றார். அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போகிறார். இயேசுக்கு யார் ரொம்ப பிரியமானவர்கள் தெரியுமா? அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எவன் ஒருவன் உடனே கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவன் அவருக்கு மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஏன் நேசகுமாரன் தெரியுமாங்க? அப்பா என்ன சொன்னாலும் உடனே இமிடியேட்டா கீழ்ப்படிவார். என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவார். ஆமென். என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற பிள்ளை தான் நேசகுமாரனாய் பார்ப்பார். யார் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் தெரியுமா? அவர் சொல்ற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறவர்கள். உடனே கீழ்ப்படுகிற சகையோட்ட சொல்ற வார்த்தைக்கு அடுத்தடுத்து உடனே கீழ்ப்படுகிற. எந்த கேள்வியும் கேட்கல. அந்த இடத்துல போற வழியில தான் சொல்றாரு, ஆண்டவரே நான் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளை தனியா நான் திரும்ப. அது ஆண்டவர் சொல்லி இல்ல, அது கூட அந்த டாபிக் போனா அது இன்னொரு செய்தியா. அது உறவுக்குள்ள இருக்கிறவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். ஆனா இங்க நீ வா, இன்னைக்கு உன் வீட்டுல தங்க, நான் ஒன்னும் ரெடி பண்ணலையா ஆண்டவர், எதுவுமே சொல்லல. ஆண்டவர் இப்ப நீங்க வந்தீங்கன்னா நான் என்ன செய்ய, எதுவுமே யோசிக்கல. அவர் சொல்றார், வீட்டுக்கு கூப்பிடுறாரா, கூட்டு போறேன். இதை செய்ய சொல்றாரா, இதை நான் செய்யறேன். பிரசன்னத்தில் இருக்கிறவன், அவர் மேல பிரியமா இருக்க விரும்புகிறவன், அவரை பிரியப்படுத்த விரும்புகிறவன் வார்த்தைக்கு தாமதிக்க மாட்டான், வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிவான். ஆமென். இன்னைக்கு என் கேள்வி, அவர் பேசுற வார்த்தைக்கு எத்தனை பேர் உடனே கீழ்ப்படுகிறோம்? நான் பலமுறை இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். நாம கீழ்ப்படிவோம், ஆனா பல நேரத்தில் உடனே கிடையாது இல்ல. 2-3 அடியெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு சொல்லும் ஆண்டவரே. காத்திருக்கிற காலத்தில் ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தையில ஒண்ணுதான், கீழ்ப்படியாமையும் ஒன்றுதான், தாமதித்து கீழ்ப்படிவதும் ஒன்றுதான். ஆண்டவருக்கு இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். கீழ்ப்படியாமையும் ஒன்றுதான். அதாவது அவர் சொல்லுறதுக்கு உடனே கீழ்ப்படியாம இருக்கிறோம், அதுவும் ஒண்ணுதான். உடனே செய்யாம இன்னைக்கு இல்ல ஆண்டவரே சொல்லிட்டு நாளைக்கு அது திரும்ப நம்ம செய்யறோம்ல, தாமதித்து, அதுவும் ஒன்றுதான். ஆண்டவருக்கு யார் ரொம்ப பிரியம் தெரியுமா? சொல்ற வார்த்தை கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறாங்களே, அவங்க தான் ரொம்ப பிரியமானவர்கள். ரொம்ப பிரியமானவர்கள். அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார், விடவே மாட்டார். நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும், யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு இமிடியேட்டா கீழ்ப்படுகிறாங்களோ. ஏலி இருந்த அதே இடத்துல சாமுவேலும் இருக்கிறான், ஏலியின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆமென். இன்னும் சொல்ல போனா சாமுவேலோட ஏலியின் பிள்ளைகள் பாக்கியவான்கள். பிறந்ததே ஆசாரிய குடும்பத்தில், பிறந்ததே சபையில, சர்ச்சில். அவர்கள் வளர்றதே ஆசாரிய வகுப்புல தான் வளருகிறார்கள். ஏலிக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த பிள்ளைகள் தான் உண்டு. ஆனால்
ஆமென். அதே இடத்துல ஒரு சின்ன பையன், சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சின்ன பையன், ஒரு சாமுவேல், அந்த இடத்துல கர்த்தர் அவனை கனப்படுத்தி அவனை தீர்க்கதரிசி என்று தேசம் எங்கும் அறிய வைக்கிறார். இதற்கு காரணம் ஒண்ணுதான், அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. சாமுவேல் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிதான். ஆமென். உடனே வார்த்தையை கனப்படுத்துற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற கனம் என்பது இந்த பூமியில கொடுக்கிற அதிகாரங்கள் அல்ல, பரலோக அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். உடனே கீழ்ப்படியணும் எந்த காரியத்துக்கும். ஆபிரகாம பாருங்க, பிள்ளைய பலி செலுத்துறாரு, எந்த கொஸ்டினும் கேட்கல, எந்த கொஸ்டினும் கேட்கல. அதிகாலையில பிள்ளை தட்டுறாரு, ஏய் எழும்பு கிளம்பு போ. ஒரு நாள் டைம் தாங்க, ஒரு 3 நாள் டைம், எதுவுமே கேட்கல. அடுத்த நாள் காலை, ஏங்க திடீர்னு நம்மள்ட்ட வந்து இப்படி ஒரு கொஸ்டின் இப்போ ஏன்ட்ட வந்து கேட்குறான்னு, கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சோத்திரம். ஆண்டவர் இப்போ ஏன்ட்ட வந்து, நாளைக்கு உன் பிள்ளைய காலையில் எனக்கு பலி, இப்படின்னா உடனெல்லாம் கொடுக்க முடியாது இல்லை. ஆனால் ஆபிரகாமை பாருங்க, இமிடியட்டா இருக்கணும் 25 வருஷம் காத்திருக்க வச்சு ஒரு பிள்ளையை கொடுத்து, பிள்ளை ஆசையாக வளர்றதை பார்த்துட்டு இருக்கும்போது இஸ்மவேலையே அனுப்பி விட்டுட்டாரு. இப்போ இந்த பிள்ளை மேலே ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு கூப்பிட்டு, நாளைக்கு நீ இந்த மலையில கொண்டு போய் உன் பிள்ளைய பலி செலுத்தினா அது சான்ஸே கிடையாது. ஆனால் பைபிள் சொல், அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்து ஈசாக்கை தட்டி எழுப்பி சேனம் கட்டி கழுதையை கூட்டிட்டு போறாரு. அவன் 26வது அதிகாரத்தில் ஈசாக்கை கூப்பிட்டு சொல்றாரு, நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு, நான் உன்னை இங்கே ஆசீர்வதிப்பேன். ஏன் ஆண்டவரே, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் வார்த்தையை தட்டாம உடனே கீழ்ப்படிந்தபடினால் உன்னை நான் இந்த இடத்துல பிளஸிங்கா வைப்பேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன். அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் உடனே கீழ்ப்படுகிறோமோ, நம்மை மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் மகிமையான ஸ்தானத்தில் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வழியை செவ்வைப்படுத்தினான், அவர் மேல் வாஞ்சையாய் தொடர்ந்தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இந்த சகையை சந்திக்கும்படியாய் வந்தான். அந்த சகையை அவர் சந்தித்தார். அவன் அடையாளமாட்டப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் இரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் வாழ்க்கையில் எல்லா கண்களுக்கு முன்பாய் கனத்தை கர்த்தர் காண பண்ணினார். இயேசுவின்